திருச்சிற்றம்பலம். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானொடு நான்முகன் வானவன் நன்னறிய காலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூலப் பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையமெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே ஞான திருப்பாடல்களை இயற்றியருடைய அரசகவி அதிவீரராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை தாரக மந்திரமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஞான சிந்தனை செய்கின்ற நிகழ்விலே அரசகவி அதிவீரராம பாண்டியனார் இயற்றியருடைய திருக்கருவை 10 அந்தாதியினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். திருக்கருவை, திரு என்பது அடைசொல், கருவை என்பது கரிவலம் வந்த நல்லூர். கரிவலம் வந்த நல்லூரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற பால்வண்ணநாதன் மீது பாடப்பட்ட அந்தாதி தொடையிலே அமைந்த 100 பாடல்கள். அது 10 கொத்துக்களாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு 10 அந்தாதி, 10 அந்தாதி என்று பெயர். அந்த திருக்கருவை 10 அந்தாதியிலே இன்று திருவருள் துணையோடு 5வது கொத்து என சொல்லப்படுகின்ற 5வது பத்திலே முதல் பாடலாகிய, அதாவது 41வது திருப்பாடல் இழைத்த பொருள் கரத்து இருக்க, இழைத்த பொருள் கரத்து இருக்க என்று தொடங்குகின்ற திருப்பாடலிலே இருந்து சிந்தனையை மேற்கொள்ளுகிறோம். தெய்வப்பிரியர்களே, உலகியலிலே இருக்கின்ற மானுடர்களுடைய சிந்தனை வேறு, தெய்வர்களுடைய சிந்தனை வேறு. உலகியலிலே உள்ளவர்கள் வாழ்வை பற்றி கவலைப்படுவதில்லை, தன்னையோ தன்னுடைய ஆன்மாவையோ பற்றி கவலைப்படுவதில்லை. ஒரு சைவன் என சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால், தன்னுள் இருக்கின்ற ஆன்மாவை பற்றி கவலைப்பட்டு முக்தி பேறு அடைதல் வேண்டும் என்பதை சைவன் உணர்பவன் தான் சைவன். அதனால்தான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வேறுட்டேன். இந்த ஆன்மா பல பிறப்புகள் எடுத்து அது களைத்து விட்டது. அந்த களைத்து விட்ட ஆன்மா நிலைபெறுமாறு என்னதை நிலைபெறுதல் வேண்டும் என சொன்னார் சிவபெருமானுடைய திருவடி ஒன்றே. இந்த திருவடி பேற்றை பெறுவதற்கு உள்ள சாதனம் ஞானம், சிவஞானம். ஞானம் என்று பொதுவாக சொன்னாலே சிவஞானத்தை குறிக்கும். சிவஞானம் தான் வீடு பேற்றிற்கு திறவுகோல் என்பதை திருவெண்காட்டு தலபுராணத்திலே சைவ எல்லப்ப நாவலர் குறிப்பிட்டார்களார். ஞானமே வீட்டிற்கு வாயில் என்று அங்கே சொல்லி காட்டுவார். ஞானத்தை நாம் எளிமையாக நினைத்து விடக்கூடாது. அந்த சிவஞானம் என சொல்லக்கூடியது சிவனால் தரப்படக்கூடியதுதான் சிவஞானம் என சொல்லப்படும்.
அதனாலதான் ஸ்லோக பஞ்சகத்திலே மாதவ சிவஞான சுவாமிகள் மொழிபெயர்ப்பில் குறிப்பிட்டு காட்டுவார், ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலி. வீடு வீட்டையும் அதற்கு சாதனமாகிய ஞானத்தை சிவன் கொடுக்கத்தான் நாம் பெற முடியும். ஆகவே சிவனால் கொடுக்கப்படுகின்றதுதான் ஞானம் என்ற காரணத்தினாலேதான் ஞானமும் பெரிதற்கு அறியப்படும். அதனால்தான் அவை பிராட்டி அருவி அருவி என்ற பாடலிலே ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று சொல்லி காட்டினார். அதனுடைய பொருள் சிவனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த ஞானம்தான் உயர்ந்தது என்பதை பல புராணங்கள் நமக்கு உணர்த்தி காட்டும். தனிகை புராணம் என்று கொண்டிருக்கிறது, கச்சியப்ப முனிவர் அருளி செய்தது. அதிலே சந்திராங்கதன் என்ற முனிவர் சிவத்தை நோக்கி தவம் செய்ய வெளிப்பட்ட சிவமானவர் சந்திராங்கத மகரிஷனுக்கு என்ன வர வேண்டும் என கேட்க, சந்திராங்க மகரிஷியானவர் எனக்கு என் ஆன்மா உயிர் கூடும் முகமாக சிவஞானம் கிட்டும்படி எனக்கு ஞான உபதேசம் செய்யும் என சொல்ல, உடனே நம்முடைய பெருமானானவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளினை பரம்பொருளானவர் உபதேசம் செய்ய முன்னிலையாக இருந்து கேட்டவர் நம்முடைய சந்திராங்கத மகரிஷி. அது அருகிலே இருந்து செவிமடுத்தவர் நம்முடைய அம்பாளும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையிலே இருக்கின்ற முருகப்பெருமானும் கேட்டார். இன்னும் சந்திராங்க மகரிஷி அங்கே கேட்டது சிவஞானம் தான் வேண்டும் என்று கேட்டார். இந்த சிவஞானம் என சொல்லக்கூடியதான் உயர்ந்தது, இது குருவினால் தான் கிடைக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய அம்பாளானவர் சுவாமியிடம் விண்ணப்பித்து தாங்கள் குருவாக இருந்து எனக்கு உபதேசம் செய்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய, சிவபெருமான் குரு பாவனையிலே இருந்து உபதேசம் செய்தார். அப்பொழுது அம்மை சிஷ்ய பாவனையிலே இருந்து உபதேசம் கேட்டார். இப்படி அம்பாளுக்காக சுவாமி ஞானோபதேசம் செய்ததுதான் அங்கே குரு கீதை என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் ராமாயணத்திலே நாம் பார்க்கிறோம், நீ எண்ணியதை எண்ணியாக எய்தற் பெறுதல் வேண்டும் என சொன்னால் சிவன் துணையை நாடு, சிவன் உனக்கு துணை வேண்டும் என சொன்னார், நீ ஞானத்தை பெறுவதற்கு தவத்தை செய்ய என சொன்னார். உடனே தவத்தை செய்தார். யாரிடம்? அகத்திய மகிழ்ச்சி ராமனிடம் சொல்றார். ராமரானவர் தவம் செய்ய சிவம் வெளிப்பட்டார். வெளிப்பட்ட உடனே ராமபிரானுக்கு நம்முடைய பெருமானானவர் ஒரு உபதேசம் பண்றார். அப்படி ராமனுக்கு உபதேசம் செய்யப்பட்டதுதான் சிவகீதை என்று சொல்லப்படுவது. சிவகீதையை ராமன் அந்த பிறப்பிலே பெறுறார். மறு அவதாரத்திலே கண்ணனாக வருகின்ற பொழுது சிவத்திடம் பெற்ற அந்த ஞானத்தை தான் அந்த கண்ணன் அவதாரமாக வந்திருக்கிற கண்ணனானவர் முன்னை ராமர் அவதாரத்தில் கேட்ட அவதாரத்தை தான் அப்படியே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிற அந்த உபதேசம் தான் பகவத்கீதை. எனவே குருகீதை என சொல்லக்கூடியது சிவம் அம்பாளுக்கு உபதேசம் செய்தது. குருகீதை என சொல்லக்கூடியது சிவம் அம்பாளுக்கு உபதேசம் செய்வது. சிவகீதை என சொல்லக்கூடியது ராமனுக்கு சிவம் உபதேசம் செய்தது. அங்கே கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்ததுதான் பகவத்கீதை. ஆக இவைகளெல்லாம் ஏன் என்று இப்படி சொல்ல காட்டப்பட்டிருக்கிறது என சொன்னார். இந்த ஞானம் தான் கிடைத்திருக்க அரிய பொருள், அது குருமுகமாகத்தான் பெற முடியும் என்பதற்காகத்தான் சொல்லப்படும். சில பேர் கேட்பார்கள், ஞானத்தை குருவினால் தான் பெற முடியும். அப்போ இந்த இடத்துல முருகப்பெருமான் சிவனுக்கு உபதேசம் செய்து சிவகுருநாதன் பெயர் பட்டார். அப்ப முருகப்பெருமான் ஞானம் பெற்று சிவனுக்கு உபதேசம் செய்தார் என்ற கதையிலே சொல்லுகின்ற பொழுது, முருகப்பெருமானுக்கு அந்த ஞான உபதேசம் யார் முதலிலே செய்தார், குரு யார் என்று சொன்னார். அதுக்குத்தான் சற்று நேரத்திற்கு முன்பாக சொன்னேன், சந்திராங்கத மகரிஷிக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது அருகிலே இருந்து உபதேசத்தை கேட்டவர் முருகன். அந்த உபதேசத்தை தான் பின்னாளிலே பிரம்மனை சிறையிட்ட பொழுது அந்த சிவபெருமானுக்கு அந்த லீலையிலே நம்முடைய முருகப்பெருமான் குருபாவனிலிருந்து உபதேசம் செய்தார். எனவே சிவன் தான் முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்தார். அப்படியானா எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதானே, சிவனுக்கு குரு யாரு, அவருக்கு எப்படி ஞானம் வந்தது என சொன்னார். அதற்கு விளையாட்டாக நம்முடைய நகைச்சுவைக்காக காலமேக புலவர் சொன்னார், முருகனுக்கு உபதேசம் செய்தது சிவன்,
சந்திராங்கத மகரிஷியை முன்னிலையாக வைத்து சொல்லப்பட்டது. அந்த சிவத்திற்கு குரு யார் என்று சொன்னால் முருகப்பெருமானாக வந்து சிவனுக்கு உபதேசம் செய்தது என்று இப்படி மாற்றி மாற்றி குரு இல்லையே அந்த ஞானம் கிட்டாது என்பதை காணமேக புலவர் அழகாக சொல்லி காட்டுவார். எவர் நமக்கும் ஞான குரு ஏகாம்பரேஷர், அவர் நமக்கு ஞான குரு ஆரோ. எனவே எல்லோருக்கும் குரு நம்முடைய பரம்பரையாக சிவபெருமான். அவனுக்கு குரு யார் என்றால் பூவரியனை கட்டினான் பார்த்திருக்க. யாரு? திருமால் அங்கே சேதிலே கரையமைத்து கட்டுகின்ற பொழுது பார்த்திருக்க காதலவன் தந்தலையில் கொட்டினான் தானே குரு. அந்த திருமாலிடம் இருந்து வெளிப்பட்ட மகனாகிய அந்த அவர் தந்தையாகிய அந்த பிரம்மன் தலையிலே யார் குட்டினார்களோ அந்த பிரம்மன் தலையிலே குட்டிய முருகன் தான் சிவனுக்கு குரு என்று சொல்லி காட்டினார். எவர் தமக்கும் ஞான குரு ஏகாம்பரேஷர், அவர் தமக்கு ஞான குரு ஆரோ. ஊரியனை கட்டினான் பார்த்திருக்க காதல் அவன் தலையில் பிரம்மன் தலையில் குட்டினான் தானே குரு. எனவே திருமாலினுடைய நாதிக்கமலத்தில் இருந்து வெளிப்பட்ட மகனாகிய அந்த பிரம்மன் தலையிலே குட்டிய முருகன் தான் குரு என்று இப்படி காணமேக புலவர் சொல்லி காட்டுகிறார். அதிலே ஒரு உண்மையை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ராமபிரானாக கண்ணன் திருமால் இருந்த பொழுது அங்கே சிவனிடம் உபதேசத்தை கேட்டார். அந்த உபதேசத்தை வைத்துத்தான் மறு அவதாரத்திலே கண்ணனாக வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். அப்ப இதிலே ஒரு பெரிய உண்மை தெரிகிறது. பூர்வ அவதாரத்திலே ராமனாக இருந்த போது கேட்ட அந்த ஞானத்தை தான் கண்ணன் அவதாரத்திலே அதை அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார். அப்ப என்ன பொருள்? ஒரு முறை ஒரு ஆன்மா ஞானத்தை பெற்றது என சொன்னால் அந்த ஞானமானது 7 பிறவிக்கும் அவனுக்கு துணை வரும். 7 பிறவிக்கும் அது துணை வரும் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய ராமபிரான் பூர்வத்தில் உபதேசம் பெற்று தற்போது கண்ணனாக வந்து அர்ஜுனுக்கு உபதேசம் செய்ததே என்பதை ஸ்ரீ வெள்ளி அம்பலவான முனிவர் பாடியிருக்கிற முதுமொழி மேல் வைப்பு என்கின்ற நூலை சொல்லி காட்டப்படும். முதுமொழி மேல் வைப்புல ஸ்ரீ அம்பலவான முனிவரானவர் அழகாக அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். சிவகீதை முன் கேட்டார். சிவகீதை முன் கேட்டார். யார்? ராமன் சிவத்திடமிருந்து கேட்டார். சென்று சென்று ஜென்மித்து அப்படி கேட்ட ராமனானவன் மறுபிறப்பிலே அவர் பார்த்தனுக்கு அருளும் ஆற்றால் அந்த ஞானத்தை பெற்று மறு அவதாரத்திலே வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். புவனத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. எனவே இந்த சிவஞானம் என சொல்லக்கூடியது தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 7 பிறவிக்கும் தொடர்ந்து வரும். இந்த செய்தியை எப்பொழுதுமே இவர்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஒருவன் ஒரு பிறப்பிலே பெற்ற ஞானம் அது வரும் பிறப்பு தோறும் அவனை தொடர்ந்து வரும். நம்முடைய சைவத்திலே ஆன்மாக்களுடைய பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது சாம சித்தர், வைநேகர், பிராகிருதர் 3ஆக பிரிக்கிறார். சாம சித்தர்கள் யார் என்று சொன்னால் பூர்வத்திலே ஞானம் பெற்று அந்த ஞான உணர்வோடு பிறப்பார்கள். பிறக்கின்ற அவர்களுக்கு குருவால் தான் ஞானம் பெறுவது என்பது இல்லாமல் ஞானம் உடையவர்களாகவே பிறப்பார்கள். ஆனால் சைவ நெறியின்படி பெயருக்கு ஒரு குரு கிடைத்தாலே எல்லா ஞானமும் உடனே சித்தித்து விடும். பெயருக்கு ஒரு குரு வேண்டும், அவ்வளவுதான். 2 வயது குழந்தை மெய்கண்ட தேவ நாயனார் யாரிடம் போய் தமிழ் கற்றார், யாரிடம் போய் குரு கேட்டார்? பூர்வ ஜென்ம வாசனை அந்த ஞானம் உள்ளே அடங்கியிருந்த காரணத்தினாலே தான் பரஞ்சோதி முனிவர் இவர் பக்குவான்மா என அறிந்து அந்த ரௌரவ ஆகமத்திலே இருக்கின்ற பாச விமோச்சன படத்தை உபதேசம் பண்ணார். அதை கிரகிக்கின்ற ஆற்றல் அந்த 2 வயது குழந்தைக்கு இருந்தது. அதான் ரொம்ப முக்கியம். அதை கிரகிக்கின்ற ஆற்றல்
2 வயது குழந்தைக்கு இருந்தது மேகட தேவநாயனார். என்ன அர்த்தம்? அது பூர்வத்திலே பெற்ற அந்த ஞானத்தினுடைய தொடர்ச்சி. ஆகையினாலே இந்த ஞானம் என சொல்லக்கூடியது மிகவும் அவசியம். இந்த ஞானம் என சொல்லக்கூடியது நமக்கு பெறுவதற்காகத்தான், அதனுடைய பயனை அடைவதற்காகத்தான் இறைவனானவர் நமக்கு மானுட பிறப்பை கொடுக்கிறார். மானுட பிறப்பு, இந்த ஞானத்தை பெறுவதற்கு மானுட பிறப்பு ஒரு துணை. அதிலும் தமிழ் நமக்கு பெரிய துணை. இந்த தமிழ் நமக்கு பெரிய துணை என சொல்லுகின்ற பொழுது ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிடணும். நம்முடைய தமிழுக்கு மட்டுமே ஞானசம்பந்தர் சொல்லுகின்ற பொழுது திருநெறிய தமிழ்வார். திருநெறிய தமிழ் என்றால், திரு என்றால் முத்தி செல்வதற்கு வழிகாட்டுகின்ற தமிழ். இந்த தமிழுக்கு இவ்வளவு சிறப்பு ஏன் என்று சொன்னால், தமிழிலே ஒன்றுதான் இலக்கண வரம்பு என்று ஒன்றிருக்கிறது. அதிக இலக்கணங்களை கொண்டிருந்து நம்முடைய தமிழ் ஒன்றுதான். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என சொல்லக்கூடிய 5 இலக்கணங்கள் அங்கே இருக்கிறது. இலக்கணங்களை நமக்கு இயற்றியது யார் என்று சொன்னால், அதுவும் விசேஷமான செய்தி. தமிழுக்கு இலக்கணத்திற்கு சிகரமாக திகழ்வது தொல்காப்பியர் சூத்திரம். இந்த தொல்காப்பியர் யார் என்று சொன்னால், தொல்காப்பியர் என சொல்லக்கூடியவர் அகத்திய மகரிஷியினுடைய மாணாக்கர்களில் ஒருவர். அவரது உண்மை பெயர் திரண தூமாக்கினி முனிவர். திரண தூமாக்கினி முனிவர் தான், சைவத்தை சார்ந்தவர். அந்த திரண தூமாக்கினி முனிவர் தான் அகத்தியரின் உபதேசம் பெற்று அந்த இலக்கணத்தை சூத்திரமாக செய்து வைத்தார். இதுதான் தமிழுக்கு இருதயஸ்தானமாக இலக்கணத்திற்கு திகழ்கின்ற ஒரு நூல். இதை அவசியம் கற்றல் வேண்டும் என்பதற்காகத்தான் பலர் உரை செய்தார்கள். அதிலே அந்த இலக்கணத்திலே, அந்த இலக்கண நூலுக்கு நன்றாக உரை அளித்தவர் கல்லாடர், இளம்பூரணர், சேனாவரையர், பேராசிரியர், நச்சினார்க்கினியர். ஆகையினாலே அவ்வளவு சிறப்புடையது இந்த தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை பிற நாட்டவர்கள், பிற சமயத்தை சேர்ந்தவர்களை வைக்கிறார். அந்த தொல்காப்பியத்தில்தான் எல்லா உயிர்களையும் பகுப்பு செய்து ஒவ்வொரு உயிருக்கும் எத்தனை அறிவு இருக்கிறது, ஒவ்வொரு உயிருக்கும் எவ்வளவு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் இந்த 5 அறிவு இருக்கிறதே, அது ஒவ்வொரு உயிரிடத்தும் இருக்கின்ற சிறப்பை காட்டு. ஓரறிவு உடையது, 2 அறிவுகளை உடையது, 3 அறிவு உடையது, 4 அறிவு உடையது, 5 அறிவு உடையது என்று பிரித்து அதற்கு என்னென்ன உயிர்வைகள் என்று சொல்லி காட்டியது நம்முடைய தொல்காப்பியம் ஒன்றுதான். அர்த்தாற்போர் சொல்லி காட்டுகிறார், இந்த 5 அறிவோடு சேர்த்து 6வது அறிவு என்று ஒன்று இருக்கிறது. 6 அறிவது அவற்றோடு மனநேனார். அறிவை பெற்று மனத்தோடு தொழிற்படுவது மானுட பிறப்புதான். மனம் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் மனிதன் என்ற பெயர் வந்ததாக கூட இந்த எட்டிமாலஜி என சொல்லக்கூடிய சொல்ல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காட்டுகிறார். அறிவும் மனமும் தொழிற்படணும். அப்படின்னு சொன்னா ஒரு அறிவை பெற்றால் போதாது. அந்த அறிவை எந்த காலத்திலே தொழிற்பட வேண்டுமோ அந்த நேரத்துல அந்த அறிவு சரியாக தொழிற்படுதல் வேண்டும். அந்த அறிவு சரியாக தொழிற்படுதல் வேண்டும். உதாரணத்திற்கு நான் சொன்னேன், இந்த உதாரணத்தை கவனிச்சா சில உண்மை புரியும். எலி இருக்கிறதே, அது எவரும் விரும்புவதில்லை. அதோடு மட்டுமல்லாது அதனால் பல நோய்கள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் நம்முடைய விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த எலி வீட்டுக்குள்ள நமக்கு தெரியாம இருக்கும். சரி, இருந்துட்டு போமேன்னு விடமாட்டோம். அதுக்கு இருக்கிறது இத்தினோண்டு வயிறு, இவ்வளவுதான் சாப்பிடும். ஆனால் அது உண்ணுவதை பற்றி பிரச்சனை இல்லை. தான் ஒரு 5-6 அரிசியை உண்பதற்கு ஒரு மூடையில இருக்கிற நெல்லை பூரா கொறிச்சு போட்டுட்டு போயிடும். நெல்லை பூரா சேதப்படுத்தும், துணிமணிகளை கடித்து சேதப்படுத்தும், புத்தகங்களை கூட கடித்து சேதப்படுத்தும். எல்லாவற்றிற்கு மேலாக வீட்டிற்கு அங்கே அரணாக பாதுகாப்பாக இருக்கிற மரக்கதவை கூட அது கொறிச்சு போட்டோம். எனவே எலிக்கு இருக்கிற ஒரு பெரிய திறமை மரக்கதவை குறிக்கும். விவசாயிகளுடைய பயிர்கள், நெற்பயிரை கொறிச்சு போட்டுரும்.
நஷ்டத்தை உண்டு பண்ணும். எனவே அந்த மரத்தை கூட கொறிக்கக்கூடிய ஆற்றல் எலிக்கு உண்டு. ஆனால் அதே எலியை ஒரு பலசரக்கு கடைக்காரர் என்ன பண்ணார், இந்த எலியை அதை சாகடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எலி பொறி வாங்கிட்டு வந்தான். எலி பொறின்னா உங்களுக்கு தெரியும், மரக்கட்டையால் செய்து இடையிலே கம்பிகள் பாவி அங்கே ஸ்பிரிங்கை வைத்து உள்ளே ஒரு எலி விரும்புகின்ற பொருளை வைத்து உள்ளே போட்டு அமுக்கிறது. இது எலி பொறின்னு என்னன்னு தெரியும். இந்த எலி சனிக்கிழமை அந்த கடைக்காரர் போகின்ற பொழுது ராத்திரி எலிப்பொறியை வச்சுட்டு போயிட்டார். சனிக்கிழமை ராத்திரி 10 மணிக்கு இந்த எலிப்பொறிக்குள்ள எலி போய் சிக்கி கொண்டது. இந்த எலிப்பொறி போய் சிக்கி கொண்டது. வெளியே வருவதற்கு தான் எந்த கதவு திறக்கப்பட்டதோ அது வழியாக வந்தது அடைத்து கொண்ட காரணத்தினாலே அது எப்பொழுது திறக்கும் என சொல்லி அதையே உத்து உத்து பார்க்கும். கம்பி வழியாக வெளியே வர முயற்சிக்கும். எப்போ சனிக்கிழமை இரவு ஆகப்பட்டது, திங்கட்கிழமை ஒரு நாள் காத்திருந்து மறுநாள் திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு கடை திறக்கின்ற பொழுது எலிப்பொறியிலே எலி இருப்பதை கண்டு அதை எடுத்து என்ன செய்யணுமோ செய்வார். உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு செய்தி நம்ம பார்க்கணும். எலியானது எப்படி வெளியே வருவோம் என்று கதவு திறப்பதையே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. கம்பி உச்சி பார்த்ததை தவிர மரக்கட்டையை கொறிக்கின்ற ஆற்றல் தனக்கு உண்டு. தன்னை அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மரக்கட்டையால் ஆன இந்த கூட்டினை நம் பல்லினால் கடித்து அதை சேதப்படுத்தி அதன் வெளியே வந்து விடலாம் என்ற அறிவு அதுக்கு இருக்காது. ஆனா அதுக்கு அந்த கலை தெரியும். எனவே பல்லினால் கொறித்து மரக்கட்டையை ஒரு துவாரமாக்கக்கூடிய ஒரு கலை அதுக்கு தெரிந்தாலும் கூட அங்கே தொழிற்படலை. இதே போல நான் கற்ற கல்வி தக்க நேரத்தில் அதை கண்டு தொழிற்படுத்துதல் வேண்டும். இதுதான் இன்னைக்கு வரக்கூடிய சிந்தனைக்கு உரிய ஒரு கருத்து. ஆபத்து காலத்திலே தனக்கு அறிவினை இது பண்ணுவது அறிவு அற்றம் காக்கும் கருவி. அதான் சொல்லி காட்டுற அறிவு அற்றம் காக்கும் கருவி. மாண்புகள் வள்ளுவர் அழகாக திருக்குறளை சொல்லி காட்டுகிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் முன் அழிக்கலாக அரண். செறிவார்க்கும் உள் அழிக்கலாக அரண். இந்த அறிவு நம்மை தக்க நேரத்தில் அது காக்கும், இடர்பட்ட நேரத்தில் காக்கும். எதிரிகளால் அந்த அறிவை அழிக்க இயலாது. படைக்கலத்தை அணைத்திடலாம், பக்க பலத்தை அணைத்திடலாம். எதிரிகளால் நம்முடைய கூர்மையான அறிவை அழிக்க இயலாது. ஆகையினாலே நன்றாக அறிவை பெற்று அதனால் பயனடையுங்கள். அறிவு அற்றம் காக்கும் கருவி. இந்த அறிவு அற்றம் காக்க கருவி என்ற காரணத்தினாலே தான் கண்ணப்பதேவ நாயனார்ல அந்த புராணத்துல ஒரு செய்தி வருகிறது. கண்ணப்பதேவ நாயனார் சொல்லுகின்ற பொழுது அங்கே கண்ணப்பதேவ நாயனார் நம்முடைய பெருமானுடைய திரு கண்ணிலே அங்கே இரத்தம் வழிந்தது. அப்படி திருக்கண்ணிலே இருந்து இரத்தம் வழிகின்ற பொழுது அப்பொழுது நம்முடைய பெருமானானவர் என்ன செய்திருந்தார்? தான் பார்க்கின்ற பொழுது அந்த உதிரம் கண்ட பொழுது ஊனுக்கு ஊனிடல் வேண்டும் என்பது அன்று வனத்திற்கு வேட்டைக்கு சென்ற பொழுது தம்மோடு இருந்த அந்த சக வேடவர்கள் கூறி அந்த கூற்று நினைக்கு வந்தது. ஊனுக்கு ஊனிடல் வேண்டும், இதுதான் நல்ல ஒரு இது என்று அந்த அறிந்து அங்கே அந்த உரையை நினைத்தார். அந்த அறிவு தொழிற்பட்டது. அதனால தான் தன்னுடைய கண்ணை இழந்த அப்பினார் என்று சேர்க்கிறார் பெருமான் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சொன்னார். கண்ணப்ப நாயனார் புராணத்துல ஈற்ற இந்நிலைமைக்கு என்னோ இனிச்செயல் என்று பார்ப்பார், உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்னும் உரை முன் கண்டார். முன்னால சொல்லி இருக்கிறாங்களே வேடர்கள், ஒரு ஊன் பழுதுபட்டால் இன்னொரு ஊனால் அதை சரிபடுத்துதல் முடியும் என்று. அதனால தான் ஊனுக்கு ஊனிடல் வேண்டும் என்ற முன்பு கேட்டது இன்று அந்த அறிவிலே பட்ட காரணத்தினாலே தான் கண்ணப்பதேவ நாயனார் பெரும்பேறு பெற்றார். அத்தோடு மட்டுமல்லாது தனக்கு இருக்கின்ற பலம் தான் எப்படி வெல்வது என்பதை பார்ப்பதான் அறிவு. ஆனால் அந்த அறிவெல்லாம் பெறாதவர்கள் அறிவு பெற்றதற்கே இலக்கணமாக ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எப்பொழுதுமே தோன்றும் துணையாகவும் தோன்றா துணையாகவும் நம் ஆன்மாவோடு எப்பொழுதும் இருப்பது சிவம். இதை எவருமே உணர்வது இல்லை, எவருமே உணர்வது இல்லை.
இயற்பகை நாயனார் தான் தனித்து சென்று அந்த வணிகர் கூட்டத்தை அழித்தார் என சொன்னால் அவருக்கு பலம் எது? சிவன்தான் தனக்கு பலம். திருத்தொண்ட நாயனார் அங்கே பரஞ்சோதியார் வடபலத்திலே சென்று தான் தனித்து சென்று வென்றார். அதற்கு அவர் எதை துணையாக நம்பினார்? சிவபெருமானுடைய தன்னுடைய பக்க துணை சிவன் இருக்கிறார் என்று அந்த துணையை நம்பினார். எனவே ஆன்மாவோடு சிவம் உறைந்திருந்து தோன்ற துணையாக இருந்தாலும் அந்த அறிவை உணர்வது இல்லை. ஞாபகத்துக்கு அதனால்தான் இந்த அறிவில்லாதவர்கள், சிவன் தன்னோடு இருக்கின்றான் என்ற உணர்வில்லாதவர்கள், அவர்கள் அறிவற்றவர்களே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகாக தன்னுடைய திருப்பாடலிலே திருவன் பார்த்தான் பணங்காட்டூர் பதியத்துல 7வது பாடலை சொல்லி காட்டுகிறார். ஐயன் எங்கள் பிரானை அறியாதார் அறிவு என்ற அவன் தோன்றா துணையோடு உயிரோடு இருக்கின்றான், நம் உயிர் உடன் இருக்கின்றான் என்பதை அறியாதவர்கள் அவர்கள் அறிவுடையவர்களே அல்ல என சொல்லி காட்டினார். ஞானசம்பந்த பெருமான் அங்கே பாண்டியனாருடைய சபையில் அமர்ந்திருக்கிறார். சமணர்கள் சுற்றி இருக்கிறார்கள். அது நம்முடைய மங்கையர்கரி செம்மையாருடைய கண்ணில் எப்படிப்பட்டது? ஞானசம்பந்தரை சுற்றி சமணர்கள் கூட்டம் இருப்பதை கண்டு ஒரு இளம் மான் அங்கே புலிக்கூட்டத்தின் மத்தியில் அகப்பட்டது போல லேசா கவலை கொண்டார். அவள் கவலைப்படுகிற முகத்தை குறிப்பால் அறிந்தான் ஞானசம்பந்தர். உடனே என்ன சொன்னார்? அம்மையே, அஞ்சுதல் வேண்டாம், எனக்கு தோன்றா துணையாக எனக்கு ஆளவா ஈசன் இருக்கிறான், நீ அஞ்சுதல் வேண்டாம் என்று தன்னுடன் இருக்கின்ற சிவத்தை அறிந்து சிவம் இருக்கின்றார் என்ற உண்மையை அங்க சொல்லி காட்டினார். மானி நேர்விழி மாதராய் வழுதிக்கு பெருந்தேவி கேள், பானல்வாய் ஒரு பாலன் ஈங்கு இவன் என்று நீ பரிவு எய்திடேல், ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளியே நலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. ஈனர்களுக்கு எளியே நலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. இந்த பதிகத்துல பாடல்கள் ஈற்றடி தோறும் அங்கே எளியே நலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே என்று பாடல்தோடு வருவதால இது மகட சொற்கள். எனவே தன்னிற்கு தோன்றா துணையாக பெருமான் இருக்கின்றான் என்பதை அவர் அறிந்து உணர்ந்து அதை வெளிப்படுத்தினார். இதே போல நாவுக்கரசு சுவாமிகள் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? நாம் அந்த பெருமானுடைய அருள் வியாபகத்துக்குள் இருக்கின்றேன், அருள் வியாபகத்திற்குள் இருக்கின்றேன். ஆகையினாலே என்னை எவரும் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு தோன்றா துணையாக சிவம் இருக்கிறான் என்றுதான் அங்கே சொல்லி காட்டினார். அங்கே சொல்லுகின்ற பொழுது அந்த நாமார்க்கும் குடியெல்லோம் என்பதெல்லாம் தன்னோடு இறைவன் பிரிவற்று துணையாக இருக்கின்றான் என்று உணர்ந்த காரணத்தினாலே தான் அவர் துணிவோடு நாமார்க்கும் குடியெல்லோம் என்று தன்னை அழைத்து போக வந்த சேவர்களிடம் பதில் சொல்லியதாக மறுமாற்று தாண்டகத்திலே அங்கே சொல்லி காட்டுகிறார். இதே போல பெரிய புராணத்தில் ஒரு செய்தியை பார்க்கிறோம். திருமருகல் தலத்திலே வணிகனை அழைத்துக் கொண்டு அவளுடைய முறை பெண் அங்கே வருகின்ற பொழுது அரவம் தீண்டி இறந்தது. அந்த வணிகன் இறந்துபட்ட உடனே கூகியன அழல, எனக்கு தோன்றா துணையாக இந்த நாதன் இருக்கின்றான் என சொல்லி என்ன செய்தார்? சடையாய் எனுமால் என்று அங்கே திருமருகல் பெருமானை நோக்கி, அவர்தான் இன்னல்களை நீக்குபவர், அவர்தான் எனக்கு துணை இருக்கின்றான் என்று சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் என்று சொல்லியதாக ஞானசம்பந்தர் குறிப்பிடுறார். ஞானசம்பந்தர் குறிப்பிடுவது, இந்த பெண் உன்னையே நம்பி இருக்கிறாள், உன்னையே தோன்றா துணையாக நினைத்திருக்கின்றாள், இன்னல் தீர உன்னையே அழைக்கின்றாள். சடையா எனுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவாய் விருமால் மடையார் தோளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவள் முழு மெளிவே என்று அங்கு சொல்லி காட்டினார். இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறேன் என சொன்னார், நமக்கு தோன்றா துணையாக நம்முடைய பெருமான் நம்முடன் இருக்கின்றான் என்பதை உணர்தல் வேண்டும். இதைத்தான் நம்முடைய அதிவீரராம பாண்டியனார் சொல்லி காட்டுகிறார். பெருமானே, எனக்கு தோன்றா துணையாக நீ கிடைத்திருக்கிறாய், ஆனால் அந்த உண்மையை அறியாது
நான் அயர்ந்து மெலிந்து துன்புறுகின்றேனே, நீ எனக்கு துணையாக இருப்பதை இன்னும் நான் அறியவில்லையே, இன்னும் அறியாமலேயே இருக்கின்றேன் என்று இறைவன் தோன்றா துணையாக இருப்பதை உயிர்கள் அறியாமல் இருக்கிறது என்ற கருத்தை அழகாக 41வது திருப்பாடலில் சொல்லி காட்டுகிறார். கிடைத்த பொருள் கரத்து இருக்க கிடைத்திடது என்று அயர்வார் போல் படைத்த நினது அருள் பெற்றும் பெற்றிலர் போல் பரிவு உற்றேன், முடை தலையில் பலி கொள்ளும் முகலிங்கா முகிழ்த்த நிலா சடை தலையாய் நின் மாயம் யான் உணரும் தரத்ததோ. பொருட்செறி முகத்தது. இதுக்கு ஒரு நிமிஷத்திலையும் பொருள் சொல்லிடலாம். பறக்கவும் சிந்தனை செய்யலாம். கொஞ்சம் பறக்கவே சிந்தனை செய்வோம். கிடைத்த ஒரு கரத்து இருக்க கிடைத்திலது என்று அயர்வார் போர். கிடைத்த பொருள் கிடைத்திலது என்று அயர்வார். பள்ளிக்கூடத்துக்கு போனான் பையன். 12:30 மணிக்கு பள்ளிக்கூடம் விடும். 1 மணிக்கு பேரன் ஓடி ஓடி வர்றான். என்னடா ஓடி வர்றான்? எனக்கு தாகமா இருக்கு. பள்ளிக்கூடத்திலே இருந்து எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கு ரொம்ப நாக்கெல்லாம் சுத்துது. சும்மா தாத்தா நான் தண்ணி குடிக்கணும்னு ஓடி வந்து விட்ட தண்ணி குடிக்கிறான். அப்ப தண்ணி குடிச்ச பிறகு சொல்லா, தாத்தா என் பேராண்டி தண்ணி தாகத்துல கஷ்டப்பட்டிருக்கிறிய, உன்னுடைய பள்ளிக்கூட புத்தக பைக்குள்ள நான் ஏற்கனவே வாட்டர் பாட்டில் வச்சு விட்டனே, அந்த தண்ணீர் பாட்டில் எடுத்து நீ குடிக்கிறியான்னாரு. ஆஹா, இருந்தது மறந்து போச்சு. எத்தனை பேரோ தன் பைக்குள்ள ஒரு பொருள் இருக்கின்ற பொழுது அது கொண்டு வரவில்லையோ என்று எத்தனையோ பேர் நினைக்கிறோம். ஆகையினாலே கிடைத்த ஒரு கணத்து இருந்தாலும் அது கிடைக்காதது போலவே நாம் துன்புறுகிறோம். இந்த செய்தி எதுல உள்ளது தெரியுமா? முனிவர் அருளி செய்திருக்கின்ற திருவாதூரர் புராணத்துல வருது. திருப்பெருந்துறையிலே நம்முடைய மணிவாசக பெருந்தகையினை மட்டும் தனித்து விட்டு மற்ற 999 சீடர்களையும் அந்த தீர்த்த குளத்திலே மத்தியிலே ஜோதி தோன்றும்படியாக செய்து அந்த 999 மாணாக்கர்கள் சிவத்தை அடைந்து கொண்டு தனித்திருக்கின்ற தன்னை விட்டு சென்ற பின்பு அழுகிறார். யார் அழுகிறார்? மாணிக்க வாசகர் யார்? சிவன் தேடி வந்து ஆட்கொள்ளப்பட்டவர். திருவடி தீட்சை, நயன தீட்சை, வாசக தீட்சை எல்லாம் செய்வித்து திருவடியும் சூட்டி அங்கே ஞான உபதேசத்தை பெற்ற அந்த பெருமான் அழுதார். அப்பத்தான் சிவபெருமான் கேட்டார், ஆதுளர் போல் துன்புற்றாயே, ஏம்பா உனக்கு என்ன என்று கேட்பதற்கு ஒருத்தரும் இல்லாத ஒரு அனாதை போல் நீ நினைத்துக் கொண்டு ஏன் துன்புறுகிறாய்? நானும் உடனேயே இருக்கின்றேன். அந்த புராணத்துல அழகாக சொல்லி காட்டுகிறது. எனவே ஆன்மா தன்னோடு எப்பொழுதுமே உறைந்திருக்கிறது. அதுவே தோன்றா துணையாக நமக்கு இருக்கிறது என்பதை ஆன்மாக்கள் உணர்தல் வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார். கிடைத்த ஒரு கரைத்து இருக்க கிடைத்திலது என்று அயர்வால் போல் கிடைத்த என்றால் இதற்கு முன்பு இல்லாதது எனக்கு கிடைத்தது. திருப்பெருந்துறைக்கு வருவதற்கு முன்பாக எனக்கு கிடைக்கவில்லை. இப்போ திருப்பெருந்துறைக்கு வந்த பின்பு எனக்கு நீ ஒரு புதையல் போல் கிடைத்து விட்டாய். அதான் கிடைத்தங்கிற வார்த்தையை நம்முடைய அதிகரணம பாண்டியன் துல்லியமா விடுக்கிறார். கிடைத்த பொருள் கரத்து இருக்க கிடைக்கிறது என்று அயர்வார் போல், கையிலே உள்ளதை நான் உள்ள பொருளை நான் அறியாது துன்புறுவது போல் படைத்த நினது அருள் பெற்று, என்னை படைத்த நீ உன்னுடைய அருளை பூரா நீ கொடுக்க நான் பெற்றும் கூட பெற்றிலர் போல் பரிவு உற்றேன். என்ன அர்த்தம்? நீ என்னை கைவிட மாட்டாய் என்பதை நான் இன்னும் உணர்ந்தில்லைனே. படைத்தனர் அருள் பெற்றும் பெற்றிலர் போல் பரிவு உற்றேன். முடைத்தலையில் பலி கொள்ளும் முகலிங்கா, முடைத்தலை நாற்றம் பொருந்தி இருக்கின்ற பிரம்மகவாலத்தை ஏந்தி பலி ஏற்பவனே. ஏன் முடை நாற்றம் சொன்னார் என சொன்னார், அது பிரம்மனது தலை. அது தசையோடு இருந்து காய்ந்து 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 முடை நாற்றம் இருக்கு.
எனவே கபாலத்திற்கு அடைசொல்லாக முடை நாற்றம் என்று சொல்லி காட்டப்பட்டது. எனவே முடைத்தலையில் பலி கொள்ளும் முகலிங்கம். ஏன் பிரம்ம கபாலத்தை கொண்டார்? நான் பிரம்மனானவன் தன்னுடைய ஏவல் வழி நின்ற காரணத்தினாலே அவனுக்கு பெருமை சேர்க்க, அவன் அழிந்து ஒளிந்து போய்தல் கூடாது என்பதற்காக பெருமை சேர்க்க அவனது கபாலத்தை எடுத்து கையிலே வைத்து பிரம்மனுக்கு பெருமை சேர்த்தார். ஏன் பலி ஏற்கிறார்? பலி என்பது அவர் வயிற்றுக்கு வாயிலை வைத்து உண்ணக்கூடிய உணவுப் பொருள் அன்று. நல்ல கவனமாக்கணும். அவன் உண்ணாது உறங்காது இருந்தாய். அவன் பலியேற்று வருவது எது? தார்காவன இருடிகள், அவருடைய பன்னியர்கள் இல்லத்தில் அந்த இருடிகளில் இருக்கின்ற அந்த முனிபத்தினருடைய இல்லங்கள் தோறும் சென்று எதை பிச்சை கேட்டார்? எதை கேட்டார்? இந்த புராணத்துல பாருங்க, நன்றாக தெரியும். அப்படி பிச்சை கேட்டு சென்ற பின்பு அந்த பெண்கள் எல்லாம் சிவத்தின் பால் மையல் கொண்டு பின்னாடியே வந்துட்டாங்க. என்ன பொருள்? இந்த தார்காவன இருடிகள் பிச்சாடனர் பின்னே போய்விட்டார்கள் என்றால் என்ன பொருள்? அந்த தார்காவன இருடிகள் என சொல்லக்கூடிய அந்த இருடி பெண்கள், ஆன்மாக்கள் பிச்சையிட்டது சத்போதத்தை, ஆன்மபோதத்தை, சீவபோதத்தை பலியிட்டார்கள். அந்த சீவபோதம் பலியிட்ட காரணத்தினாலே அங்கே அவர்களெல்லாம் தன்னுடைய வயம் அழிந்து, தன்வயம் அழிந்து சிவத்தின் பின்னே செல்கிறார். எனவே சிவம் பலியேற்கிறார் என சொன்னால் அது உண்ணும் பொருள் என்று நம்முடைய ஆன்மபோதத்தை பலியேற்பது. ஆகையினாலே தான் சிவாலயங்களிலே சென்று பலிபீடத்திலே சென்று நம்முடைய ஆன்மபோதத்தை பலியிடுவதாகத்தான் பாவித்து அங்கே பலிபீடத்தின் பக்கத்திலே இருந்து கொண்டு தெற்கே தலையை நீட்டி தெற்கே காலை நீட்டி வடக்கே தலையை வைத்து விழுந்து வணங்குதல். கோயில்ல எல்லா இடத்திலையும் விழுந்து வணங்கக்கூடாது. பலிபீடத்தின் பக்கத்திலும் கொடிமரத்தின் பக்கத்திலும், பலிபீடத்தினுடைய பக்கத்திலிருந்து வணங்குவதுதான் ஆன்மபோதம். கொடிமரத்தின் அருகிலே இருந்து அங்கே வணங்குவது நீ ஆண்டான் நான் அடிமை என்ற ஒரு பொருளே வரும். அதுக்கு தத்துவங்கள் வேற இருக்கு. ஆகையினாலே பலிபீடம்னா பலி போடுற இடம்னு அர்த்தம்ல. நம்முடைய ஆன்ம போதத்தை அங்கே அவனுக்கு கொடுப்பது, இது ரொம்ப முக்கியம். மணிவாசக சரித்திரத்திலையும் இந்த திருக்கருவை 10 ரொம்ப முக்கியம். ஆகையினாலே தான் முடைத்தலையில் பலி கொள்ளும் முகலிங்க முகிழ்த்த நிலா சடை தலையாய். முகிழ்த்த நிலா சடை தலையாய். முகிழ்த்த நிலான்னு உன்னுடைய சடையிலே சந்திரனை வைத்திருக்கின்றான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அங்கம், உபாங்கம், சாங்கம் என்று சிவபெருமானுடைய வடிவத்தை பிரிப்பார்கள். அங்கம், உபாங்கம், சாங்கம் என சொல்லக்கூடிய அவைகளிலே இதிலே சாங்கம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, அதாவது லேசா சொல்லிடுறேன். அங்கம்ங்கிறது திருமேனியோடு கூடியது. உச்சி, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் இது கூடியது. மற்றொன்று என்னவென்று சொன்னார், சிவத்திடம் பொருந்தி இருக்கும் ஆனால் நீங்காதது. தன் உடம்பில் வேறாக ஒன்று வந்து தன்னிடம் பொருந்தி இருக்கும் ஆனால் நீங்காமல் இருக்கும். இதுக்கு உபாங்கம்னு பேரு. சந்திரன், மான், மழு இவைகளெல்லாம் என்னன்னு சொன்னா வந்து பொருந்தி இருக்கும் ஆனால் நீங்காது. பொருந்தியே இருக்கும். உடம்பில் வேறானது ஆனால் நீங்காது. இன்னொன்னு சாங்கம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. சாங்கம்னா சிவபெருமானோட பொருந்தி இருக்கும். பொருந்தி இருக்கின்ற அவைகள் சில நேரங்களிலே நீக்கப்பட்டு மீளவும் சேர்க்கப்படும். உதாரணமாக சிவபெருமான் கழுத்துல வந்து மாலை கிடக்கணும். கழுத்திலே மாலை அல்லது உச்சியிலே பூ இல்லாத பொழுதும், சன்னதியிலே விளக்கு இல்லாத பொழுதும், சுவாமியினுடைய திருமேனியில வஸ்திரம் இல்லாத பொழுதும் அந்த சன்னதியை தரிசிக்கப்படாது, பாவம். இந்த இவைகள் எல்லாம் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பூ மாலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவைகள் எல்லாம் எப்படின்னா அதோடு இருக்கும் ஆனால் மாற்றப்படும். இப்போது இருக்கிற மலர் மாலை அடுத்த கால பூஜை வரும்போது நீக்கப்படும். இதுக்கு பேரு சாங்கம்னு பேரு. ஆனா இறைவன் சடையிலே வந்து சேர்ந்திருக்கிறது சந்திரன் என்று உபாங்கம்னு பேரு. அது வந்து சேர்ந்தது ஆனால் நீங்காதது. சந்திரன் ஏன் சிவபெருமான் அங்கே தனித்து எந்த உண்மையை காட்டுகிறார் என்று சொன்னார், சிவபெருமான் திருமேனியிலே இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு தத்துவார்த்தத்தை காட்டுவது என்பதை
நம்முடைய பட்டினத்தடிகள் 11ஆம் திருமுறையிலே திருவொற்றியூர் ஒருவா ஒருவதில் சொல்லி காட்டுறார். அது என்ன சொல்லி காட்டுறார் என சொன்னால், சந்திரனை தரித்திருப்பது எது என சொன்னால், ஜடை என சொல்லக்கூடியது ஞான திரட்சி. சந்திரன் என சொல்லக்கூடியது தக்கன் சாபத்தால் அழிவு பெறக்கூடியது, அழியக்கூடியது, பெருமையை இழந்தது. பெருமையை இழந்து அழிய வேண்டிய அந்த சந்திரன் சிவத்தை அடைந்தால் நாம் காத்து கொள்ளலாம் என்று அறிந்து அந்த நல்ல அறிவோடு சிவத்திடம் வந்து சேர்ந்த காரணத்தினால், நல்ல அறிவோடு சந்திரன் சிவத்தை சேர்ந்த காரணத்தினாலே சந்திரனுக்கு நல்லறிவு படைத்தது என்பதை காட்டுவதற்காக தான் சந்திரனுக்கு மதி என்று பெயர் வைத்தார்கள். எனவே மதி என்றால் என்ன? நல்லறிவு. சிவத்தை சார்வதுதான் நல்ல நெறி என்பதை அவன் காட்டுகிறான். அதுக்காகத்தான் சந்திரனோட காட்சி. இதை பட்டினத்தடிகள் 11ஆம் திருமுறையில திருவொற்றியூர் ஒருபாவதுல சொல்லி காட்டுகிறார். தூமதி சடைமிசை சூடுதல் தூணறியா மதியானன அமைத்தவாறே. அப்படியெல்லாம் பொருளை சிந்தித்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்கருவை 10 அதில ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுறார். இப்படி பறக்க நாம் பொருள் காண்பதுதான் ஒரு நூலை ஞான சிந்தனை செய்ததற்கு சமம். மேலோட்டமா நுனிப்புள் மெஞ்ச பசுமாறி போனோம்னா நமக்கு பலன் குறையும். அழகாக இங்க சொல்லி காட்டுகிற முடைத்தலையில் பலிகொள்ளும் முகலிங்கா முகழ்த்திநிலை சடைத்தலையாய் நின் மாயம் யான் உணரும் தரத்ததோ. நின் மாயம் யானும், நீ செய்கின்ற உண்மை தன்மையை என்னால் அறிய முடியுமோ? கண்ணப்பனுக்கு ஞாபகப்படுத்துகிற, ஆனா எனக்கு மறக்கடிக்கிறியே. எனவே ஒருவருக்கு தன்னுடைய ஞானத்தை அறிவை கொடுப்பதும் அதை மறைப்பதும் நீயே. அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தன்மையை வைத்து நீ எப்படி செய்து கொண்டிருக்கிறாய் என சொல்லி என்ன செய்கிறார்? இறைவனானவன் உயிர்களுக்கு அந்த இச்சை ஞான கிரியை 3ஐயும் எழுப்புவது அவனே. இச்சை ஞான கிரியை 3ஐயும் எழுப்புவது அவனே. ஆகையினாலே இறைவன் நல்ல பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு நினைவை கொடுப்பான், அல்லாதவர்களுக்கு அது மறக்கவும் செய்வான். கோயில தரிசனம் பண்ணிட்டு வர்றான், மூலவரை மட்டும் தரிசனம் பண்ணா போதுமா? பின்னாலே இருக்கிற கோமிகிலே இருந்து வழிகின்ற தீர்த்த நீரை எல்லோருமா மேலே தெளித்துக் கொள்கிறார்கள். அது கங்கையிலும் மேலான புனிதமானதுதான் கோமிகில் இருந்து வழிகின்ற அபிஷேகம் செய்விக்கப்பட்ட நீர். அது அபிஷேகம் செய்விக்கப்பட்ட நீர் அபிஷேக நேரத்தில் அல்லாத நேரத்தில் சென்றாலும் கூட அந்த தீர்த்த தொட்டியில் இருந்து விழுந்த ஈரத்தை எடுத்தவனு மேலே போடுதல் வேண்டும். அல்லது தீர்த்த தொட்டியில் இருக்கிற எது செய்யணும்? யாரும் செய்யறது இல்லையே. அத்தோடு மட்டுமல்லாது பிரகாரத்தை வலம் வருகின்ற பொழுது அந்த விமான கலசத்தை பார்க்கணும். ஏன்னா சுவாமி விரும்பி அமர்ந்திருப்பது விமானத்துலதான். எத்தனை பேர் பார்க்கிறோம்? நல்ல அறிவு உடையவர்களுக்கு, புண்ணியம் செய்தவர்களுக்கு தர்சனா விதியை சொல்றேன், அவர்களுக்கு தான் இறைவன் ஞாபகம் ஊட்டி இதை செய்தல் வேண்டும், அதை செய்தல் வேண்டும் என சொல்லி சண்டேசன் முன்பாக சென்று தாளத்திரயம், அந்த சாணி முத்திரையாலே தாளத்திரயம் செய்வதும் அதுதான். ஏதோ அப்படி கருத்தடிட்டு போறமே தவிர அப்ப என்ன விண்ணப்பம் பண்ணணும்? பெருமானே, நான் செய்த தவத்தால் உன்னை இன்று சேவிக்கப்பட்டேன், அடைந்த பலனை கொடும் என விண்ணப்பம் செய்து சிவாச்சாரியரிடம் பெற்ற திருநீரை அதுவரை கையிலே கொண்டு வந்து என்னுடைய மனைவியும் மகனும் இங்கு ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வர இயலவில்லை, அவர்களுக்கு இந்த திருநீற்று பிரசாதம் கொண்டு செல்வதற்கு அனுமதி தாரும் என்று சண்டேஸ்வரர்கிட்ட அனுமதி கேட்டுதான் கொண்டு போனோம். சிவாலயத்தை விட்டு வழுகின்ற எதுவுமே சண்டேஸ்வரர் அனுமதி இல்லைன்னா அது களவுக்கு சமம். சிவாச்சாரியார் தட்டிலே இருக்கிற திருநீரை நாம் கையால் எடுத்தால் அது களவுக்கு சமம். சண்டேஸ்வர நாயனாருடைய அனுமதி இல்லாமல் திருநீரே கொண்டு வந்தாலும் அது சிவ திரவியத்தை கவர்ந்ததுக்கு சமம். இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியலையே. ஆனா இறைவன் ஒருவன் உங்களுக்கு அதை நினைவூட்டுகிறான், எனக்கு அந்த நினைப்பை கொடுக்கவில்லை. ஆகையினாலே ஒருவருக்கு நினைவூட்டுவதும் அந்த அறிவிலே உரைக்காமல் செய்வதும் சிவ செயலே. அதைத்தான் அங்க அழகா சொல்லி காட்டுகிறான். கிடைத்த ஒரு கரத்து இருக்க கிடைத்திலது என்று அயர்வார் போல் படைத்த நினைத அருள் பெற்றும் பெற்றிலர் போல பரிவு உற்றேன். முடைத்தலையில் பலிகொள்ளும் முகலிங்கா முகிழ்த்த நிலா சடை தலையாய் நின் மாயம் யான் உணரும் தரத்ததோ.
இறைவன் இருக்கின்ற பொழுது நாம எதுக்கு தோன்றாத்தனையை விட்டு மறக்கணும்? அழகா சொல்லி காட்டுறார். அதாவது திருமாளிகை தேவர் பூஜை பண்றார். திருமாளிகை தேவர் 9ஆம் திருமுறையிலே திருவிசைப்பா தந்த அந்த பெருமான் பூஜை பண்ணும்போது அவருக்கு மனசுல ஒரு குறை ஏற்படும். மலர்களை எடுத்து இப்படி அர்ச்சிக்கத்தானே செய்கின்றோம், மலர்களை இப்படி தாங்கி கொண்டு அர்ச்சனை பண்ணுகிறோமே, பூஜை பண்ற நேரத்துல கும்பிட முடியலையேன்னு நினைச்சாராம். பெருமானே, என்னங்க வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய், அவன் எதை கேட்டாலும் தருவார்னு அவருக்கு தெரியும். நமக்கு ஒன்று இல்லை என்றால் நண்பரிடம் கேட்டு பெறுறோம் இல்லையா? சுந்தரர் கேட்டு பெற்றாரே, எல்லாவற்றையும் கேட்டு பெற்றாரே தோழமை மார்க்கத்துல. நம்ம திருமாளிகை தேவர், சுவாமி உன்னை பூஜனை பண்ணுகின்ற பொழுது எனக்கு கும்பிட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனா கும்பிட்டு கொண்டே இருந்தா பூஜை எப்படி நடக்கும்? அதுக்காகவே சுவாமி என்ன செய்தார்? திருமாளிகை தேவருக்கு பிரத்யேகமாக மேலும் 2 கையை கொடுத்தார். திருமாளிகை தேவருக்கு மட்டும் 4 திருக்கைகள். அப்ப என்ன பொருள்? இறைவன் இருக்கின்றார், எது கேட்டாலும் தருவார் என்ற நம்பிக்கை, உறுதி நமக்கு வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாது அகத்திய மகரிஷி குற்றாலத்துக்கு வர்றார். செய்தியை வேணுங்கிற கருத்தை மட்டும் சொல்றேன். அகத்திய மகரிஷி திருநீரு அணிந்து கொண்டு வருவதை கண்டு நம்முடைய அங்க இருக்கிற வைஷ்ணவர்கள் நம்முடைய தென்காசியில் இருக்கிற அந்த விஸ்வநாத அந்த அந்த பெருமானை, அந்த குற்றாலத்திலே இருக்கிற அந்த பெருமானை கண்டு அவர் திருமால் கோலத்தில் இருக்கிறார். திருமால் கோலத்துல ஏன் இருக்கிறார்? குற்றாலத்தினுடைய ஒரு சிறப்பு, ஒரு யுகத்துல சிவன் பிரம்மமாக இருப்பார், ஒரு யுகத்துல அவர் விஷ்ணுவாக காட்சி தருவார். ஒவ்வொரு யுகத்துல ஆக அது சம்பு பட்சத்துல உள்ள விஷ்ணு, அப்படி விஷ்ணுவாக காட்சி தர்றார். ஆனா அந்த தலத்திலே இருக்கிற வைணவர்கள் நம்முடைய அகத்திய மகரிஷி வருவதை கண்டு திருநீற்று கோலத்தை கண்டு அவரை உள்ளே வர மறுக்கின்றார்கள். உடனே என்ன பண்றார் அகத்திய மகரிஷி? தான் வைணவர் போலவே நாமம் போட்டுக்கொண்டு சந்நிதிக்கு போய் பெருமானை விண்ணப்பம் பண்ணார். அந்த திருமால் என்னவா மாறிட்டார்? சிவலிங்கமாக மாறிவிட்டது. சிவலிங்கமாக மாறின உடனே அங்க இருக்கிற வைஷ்ணவர்கள் எல்லாம் கோபம் கொண்டு தங்கள் இல்லத்திலே இருக்கின்ற தடி உலக்க மேலாட்டை கூட்டி நம்முடைய பெருமான் அகத்திய மகரிஷி மேல மோத வருகிறார். அப்படி அகத்திய மகரிஷி என்ன செய்தார்? தன்னிடத்தே ஒரு அருமையான ஒரு ஆயுதம் இருக்கின்ற பொழுது நாமே மஞ்ச வேண்டும். நாயனார் என்ன செய்தார்? காலால் அந்த சிவபூஜைக்குரிய மூர்த்திகளையும் இதையும் சிதைத்தலை கண்டு தண்டிக்க வேண்டும் என்பதற்காக கோலை எடுத்தார். கோல் மழுவாக மாறியது. இறைவனுக்கு அனுக்கிரகம் இருந்தால் அவன் அருளே நமக்கு 1000 போல் துணை நிற்கும். அதையே நினைத்து கொண்டு அகத்திய மகரிஷி என்ன செய்கிறார்? அகத்திய மகரிஷி தன் கையிலே இருக்க தன்னை விட்டு நீங்க தர்ப்பையை எடுத்தார். சிவ நாமத்தை சொல்லி தர்ப்பை புள்ளே சுண்டி விட்டார். அதுவே அம்பு போல் பாய்ந்து தம்மை தாக்க வந்த அந்த வைஷ்ணவர்களை எல்லாம் கீழே இழுத்து தொலைத்து கட்டிவிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு தோன்றா துணையாக சிவம் இருக்கிறான். அதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற பேர் அதுதான். ஆகையினால இறைவன் தன்னோடு இருக்கின்றான். துணிவு, ஒரு தெளிவு நம்முடைய சைவர்கள் மத்தியிலே நிலவுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அப்படியே சொல்லி காட்டுகிறார். எப்படி? கிடைத்த பொருள் கருத்திருக்க கிடைத்திலது என்று அயர்வார் போல் படைத்தனது அருள் பெற்றும் பெற்றிலர் போல் பறிவு உற்றேன். முடை தலையில் பலி கொள்ளும் முகலிங்கா முகிழ்த்த நிலா சடை தலையாய் நின் மாயம் யான் உணரும் தரத்ததோ. இறைவன் எதைத்தான் செய்வது என்று இந்த ஆன்மாவானது தன்னுடைய சிற்றறிவினால் அது அறிய இயலாது என்று அழகாக சொல்லிக்காட்டு. இரண்டாவது, ஏற்கனவே இப்ப சொல்லி இருக்கிறோம், ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவுதலில். அவனாக எதையும் உணர்த்தினால் அன்றி நமக்கு ஞானம் சித்திக்காது. இதைத்தான் அடுத்த திருப்பாடல் 42வது பாடலை சொல்லி காட்டுகிறார். உணராத நின்னினையை நீ உணர்த்த உணர்ந்ததற்பின் உணராத தாழ் தலையில் புணர்ந்தது என புழகு ஓங்க தனவாமல் என உனக்கு தந்து உருகி 2 அற்றேன்.
பனராச சிலம்பு அணிந்த பழமறையம் பெருமானே. பொற்செறிவு மிகுந்த திருப்பாடல். உணராத நின்னிலையை சாமானியர்களால் உணரப்படாத, சிவஞானம் அல்லாது வேறு எதனாலும் உணரப்படாத உன்னுடைய தன்மை, அதான் உணராத நின்னிலையை நீ உணர்ந்த பின், நீ உணர்த்திய பின்புதான் நான் உணர்ந்தேன். இது ரொம்ப முக்கியமான செய்தி. குருவாக சிவமோ அல்லது குருவாக வந்து உணர்த்தினால் அன்றி இந்த ஆன்மா உணராது. இதைத்தான் நம்முடைய திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீன குரு முதல்வர் சொக்கநாத வெண்பாவிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். சொக்கநாத பெருமானே, உணர்த்தில் உணர்வேன், நீ உணர்த்தினால்தான் நான் உணர முடியும். உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாதா. உணர்த்தில் உணர்வேன், நீயாக உணர்த்தினால் அன்றி இந்த ஆன்மா உணராது. உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். நீ உணர்த்தவில்லை என்று சொன்னால் நாயே கடைப்பட்ட நான் உணர்கின்ற வகை இல்லை. நீ வந்து உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாதா. நீ வந்து எனக்கு உணர்த்தி எனக்கு அறிவை உண்டாக்கி என் உயிரை பற்றி இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயையை நீ போக்கி இன்பத்தில் என்னை மூழ்கடிப்பாயாக என சொல்லி காட்டுகிறார். இதைத்தாங்க சொல்லி காட்டுகிறார். உணராத நின்னிலையை நீ உணர்ந்ததற்பின், குரு உணர்த்ததான் ஆன்மா அறியும். மணிவாசக பெருந்தகையை அருள்மாமுனிவர் சொல்லுகின்ற போது 16 ஆண்டு அளவிலேயே கலைகள் யாரும் கற்று உணர்ந்தார். குரு என ஒருவர் வந்து விளக்கினால்தான் உள்ளதை உள்ளபடியாக ஆன்மா உணரும் என்பதற்காகத்தான் திருப்பெருந்துறையிலே மானுடைய சட்டை தாங்கி வந்து மணிவாசகர்களுக்கு குருவாக வந்து உணர்த்தினார். அப்படி உணர்த்திய பின்பு புணராத தாழ்த்தலையில் புணர்ந்தது. உணராத சாமானியர்களுக்கு கிடைக்காத அந்த பெரும்பேராக உன்னுடைய திருவடி என் தலைமேல் மலர்ந்தது. சென்னிபத்தை நினைவுற்றார். சென்னிபத்து சென்னி மன்னி மலருமே, சென்னி மன்னி மலருமே. எனவே நீ உணர்ந்த பின்பு ஞானம் பெற்ற காரணத்தால் பக்குவம் அறிந்து உன்னுடைய திருவடியை என் தலையில் நீ உணர்ந்தது, சூட்டினாய் என புலகு ஓங்க. நீ சூட்டி விட்டாய். அதை நினைந்து என்னுடைய உடம்பெல்லாம் மகிழ்ச்சியினால் பிரகாங்கிதம் எய்துகிறது. தனவாமல் என உனக்கு தந்து உருகி இரண்டற்றேன். அப்படி சூட்டிய உடனே என் நீக்கமற்று இருக்கின்ற உனக்கு எது என்னை உனக்கு தந்து உருகி இரண்டற்றேன். என்னை உனக்கு தந்து உருகி, தந்தது உந்தன்னை, கொண்டது என் தன்னை. அந்த பாடல் அங்கு சொல்லி கண்டார். கொண்டது என் தன்னை என்பது என்ன? ஆன்மாவாகிய நான் என்னிடம் இருக்கின்ற அந்த பசுபோதத்தை உன்னிடம் கொடுத்தேன். மனம் வாக்கு காயம் மூன்றையும் உனக்கு தத்தம் செய்து கொடுத்து விட்டேன். மனம் வாக்கு காயம் மூன்றினையும் உனக்கு தத்தம் செய்து கொடுத்து விட்டேன். அதான் கொண்டது என் தன்னை. என்னன்னா ஆன்மான்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய உடல் பொருள் ஆவியை உன்வசம் கொடுத்தேன். மனம் வாக்கு காயம் உனக்கு ஆட்படுத்தி விட்டேன். எனவே உடல் பொருள் ஆவியை நான் உனக்கு தத்தம் செய்தேன். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலே அப்படி நான் கொடுத்து விட்டேன். கனவாமல் என்னை உனக்கு தந்தேன், உருகி இரண்டற்றேன். அதனால் உன் அருளுக்கு பாத்திரமான நான் கல் போன்ற என் மனம் உருகி இப்பொழுது இரண்டு அற்றேன். இரண்டு அற்றேன் என்றால் இதுவரை சிவம் ஆன்மா என்று இரண்டாக இருந்தது. இப்பொழுது ஆன்மாவாகிய நான் சிவத்திலே சென்று கலந்து விட்டேன். அதை இரண்டற்றதுன்னு சொல்லணும், ஒன்றானதுன்னு சொல்லக்கூடாது. சைவ சித்தாந்தத்தின்படி ஆன்மா ஒன்று சிவம் ஒன்று. ஆன்மாவும் சிவமும் கலக்கின்ற பொழுது இரண்டு பொருள் ஒரு பொருள் போல் காட்சி தெரியும். இது எப்படி நீ சொன்னா, தண்ணீர் பாலிலே சென்று கலக்கின்ற பொழுது தண்ணீர் தன்னுடைய நிறத்தை காட்டாமல் பாலின் தன்மையாகவே மாறிவிடுவது.
தண்ணீராகிய ஆன்மா சிவத்தோடு கலக்கின்ற பொழுது தண்ணீராகிய பசுபோதம் தெரியாதும் சிவமாகிய பால் போதமாக அப்படி மாறும். இதே போல ஒரு உப்பு என சொல்லக்கூடிய ஆன்மா தண்ணீர் என சொல்லக்கூடிய சிவத்திலே கலக்கின்ற பொழுது சிவத்திலே கலந்த அந்த தண்ணீரிலே சிவமாகிய தண்ணீரிலே உப்பாகிய ஆன்மா கலக்கின்ற பொழுது உப்பு தன்னை அழித்து தான் தோன்றாதவாறு தண்ணீராகவே காட்சி தெரியும். இதே போல ஆன்மா சிவத்தோடு கலந்தாலும் இந்த ஆன்மா தற்போதமற்று சிவமான் தன்மையில் கிடைக்கும். சிவம் ஆகாது, இரண்டு அற்று. அதான் ரொம்ப முக்கியம். அத்வித கலப்பு. துவிதம். துவிதம்னா ரெண்டு, ஆனா இரண்டு அற்ற நிலை. அத்விதம்ங்கிறதுக்கு பொருள் தெரியணும். ஒருபோதும் இந்த ஆன்மா சிவம் ஆகாது, சிவம் ஆகவே ஆகாது. சிவமாம் தன்மை பெறும். அதனால்தான் முத்தி நிலையிலும் உயிர் சிவனுக்கு அடிமையே. இதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. அதைத்தான் தனவாமல் என உனக்கு தங்கு உரி இரண்டற்றே பணராச சிரம்பு அணிந்த பழமறையம் பெருமானே. இங்க அரபு அரசனை சிலம்பாக அணிந்திருக்கின்ற மறைகள் அங்கே போற்றி துதிக்கின்ற என்னுடைய பெருமானே என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுறார். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது. அதாவது மணிவாசக பெருந்தகையினுடைய சில வாக்குகள் இங்கே நமக்கு இறைவனது திருவருள் இருந்தால் அன்றி, இறைவனது திருவருள் இருந்தால் அன்றி நாம் இந்த ஞானத்தை பெற்று தற்போதும் அழிய இயலாது. உதாரணமாக சொல்ல மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே இங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே அங்கு சொல்லி காட்டுகின்ற நம்முடைய தற்போதம் அழிய வேண்டும் என சொன்னால் அந்த பரமனை சென்று பணிந்து திருவடியை சூட்டுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். நம்முடைய மணிவாசக பெருந்தகை சென்னிப்பத்திலே சொல்லுகின்ற பொழுது, பத்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமினோ, நீர் உங்கள் பாசம் தீர பணிமினோ. இறைவன் ஒருவன் தான் நம்மை பாசம்னா பந்தித்திருக்கின்ற தானவம் கண்மை தீர வேண்டும் என சொன்னால் அவனை வந்து பணிந்து அவனுக்கு ஆட்படுங்கள் என்று இங்க மணிவாசகர் சொன்னதைத்தான் இங்க அழகாக சொல்லி காட்டுறார். நான் உன்னுடைய நிலைமையை நீ எனக்கு உணர்ந்தேன், அதனால் திருவடியை வைத்தாய், அதனாலே நான் இரண்டற்றேன் என்பதை இங்க திருக்கருவை 10 அதிலே நம்முடைய பெருமான் அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவன் அருள் பெற்ற அருளாளர்களுக்கு தற்போதம்ங்கிறது இருக்காது. சண்டேஸ்வர நாயனார் புராணத்தை எடுக்கணும். சண்டேஸ்வர நாயனார் புராணத்துல ஏன் எச்சதத்தனாகி அந்த தந்தையானவன் சண்டேஸ்வர நாயனார் செய்கின்ற சிவபூஜத்தை காதால் சிதைத்தார்? அந்த காரணம் தெரியணும். ஏன் காதால் சிதைத்தார்? ஆலை இவன் வீணடிக்கிறான் என்று ஊரார்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். அது கண்ணால சென்று பார்க்க வேண்டும் என்று மறைந்து நின்று பார்த்தார். மறைந்து நின்று பார்க்கின்ற பொழுது அந்த உண்மையை கண்ட உடனேயே, அந்த காட்சியை கண்ட உடனே ஊரார் கூற்றை உண்மை என நம்பி மகனை அழைக்கிறார். ஏடா மகனே, என்ன காரியம் செய்கிறாய்? காது கேட்கிற சண்டீஸ்வரருக்கு நல்ல புராணத்துல பாருங்க, தன் வாயால் அழைத்தும் இதில்லை, உறக்க சொல்லுகிறார். ஏண்டா ஆலை வீணடிக்கிறான், பழவடியும் கேட்கிறான், உறக்க சொல்லியும் கேட்கல. உறக்க சொல்லியும் கேளாத போது அருகிலே இருக்கின்ற கோலை எடுத்து அடிக்கிறார். படல. ஒருமை நினைவால் உம்பர் பிரானுக்கு பூசையிட்டான். தற்போதம் கெட்டு, ஆன்மபோதம் கெட்டு அங்க சிவபூஜை பண்றார். அதனாலதான் காதும் தொழிற்படல, தந்தை அடித்தும் கூட உடம்பிலே உணர்வில்லை. எனவே இது தற்போதமற்ற நிலை. என ஞானம் இறைவன் திருவடி ஏற்கனவே அந்த பெருமானுக்கு ஏற்கனவே பூர்வ ஜென்ம வாசனை. இரண்டாவது, அவர் அருள் பெற்ற அருள்சீலர், ஏற்கனவே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லையா? இன்னொரு செய்தியை சொல்லி காட்டினேன்.
திருநாவுக்கரசு சுவாமிகளை சுண்ணாம்பு காலவாசலில் வைத்து அடைத்தார்கள். சுண்ணாம்பு காலவாசலில் இருந்து வெளிப்பட்டவர் என்ன சொன்னார்? வீணையும் மாலை மதியமும் வீசி தெண்டலும் வீங்கள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையிட நிழலினார். எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, அருள் வியாபகத்துல நான் ஆனந்தமாக இருந்தேன். அப்ப சுண்ணாம்பு காலவாசல்ல இருந்து வெப்பம் இல்லையா? இருந்தது. தற்போதம் இருந்தால்தான் இந்த உடம்பிலே வெப்பம் தாக்குகிறதுன்னு தெரியும். இந்த உடம்புதான் சிவனுக்கு தத்தம் செய்யப்பட்டு விட்டதே. அப்படி தத்தம் செய்து விட்ட காரணத்தினாலே தான், அங்கே தற்போதம் இல்லாத காரணத்தினாலே தான் அங்கே சுண்ணாம்பு காலவாசலில் இருக்கிற வெப்பம் நம்முடைய அப்பர் சுவாமிகளை அங்கே தாக்கவில்லை. ஆகையினாலே தான் நம்முடைய ஆன்ம போதம் நமக்கு அழிய வேண்டும் என சொன்னால் இறைவனிடம் நாம் என்ன செய்தல் வேண்டும்? அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். என்னை உனக்கு தந்தேன், என்னை உனக்கு தந்தேன். உடல் பொருள் ஆவியை சிவனுக்கு தத்தம் செய்து கொடுத்தோம். மணிவாசகர் தான் செஞ்சார். அன்றையன் ஆவியும் உடலும் உடமையும் தான். ஒரு செய்தியை சொல்லி ஞாபகப்படுத்துறேன். அதாவது நம்முடைய அறத்து சிவாச்சாரியார் சரித்திரத்தை பார்க்கணும். கஞ்சனூர் என்ற தலத்திலே வசுதேவர் என்கின்ற வைஷ்ணவ அந்த சம்பிரதாயத்திலே இருக்கின்ற வசுதேவருக்கு அருமை மகனாராகத்தான் சுதர்சனர் அவதாரம் செய்தார். சுதர்சனராக வந்தவர் யார் என்று சொன்னால் திருமால் தான். அதுக்கு ஒரு வேற இன்னொரு கதை, பின் கதை ஒண்ணு இருக்கிறது. அதை பிறகு ஒரு சமயத்துல சொல்றேன், ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அந்த வசுதேவருக்கு மகனாகி சுதர்சனர் சிவாலயத்திலே சென்று வணங்குகிறார். சிவாலயத்திலே சென்று வணங்குற எப்படி இருக்கிறார் என சொன்னார், இல்ல வேண்டிய வரதராஜ பெருமான் ஆலயத்துக்கு போல அக்னீஸ்வரர் இருக்கிற சிவாலயத்திற்கு செல்லுகிறார். இருக்கிற தென்முக கணவர் சன்னதியிலே இருந்துதான் எப்பொழுதுமே 5 எழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டு திருநீற்று கோலமாகவே காட்சி தர்றார். அப்படி காட்சி தருகின்ற அவருக்கு, அப்படி ஜபம் செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கு நம்முடைய பெருமான் காட்சி தர்றார். காட்சி தந்த உடனே அந்த பெருமானை கண்ட மாத்திரத்திலேயே நம்முடைய சுதர்சனர் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குழந்தையானது தன்னுடைய உடல் பொருள் ஆவியை சிவனுக்கு தத்தம் செய்து கொடுத்தது. அரனுக்கு உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்த காரணத்தினாலே, அரனுக்கு தத்தம் செய்த காரணத்தினாலே அறத்தத்தர்னு பேர். எனவே இறைவனுக்கு உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து கொடுப்பவர்கள் தான் உண்மையான சைவர்கள், மேலான பக்குவ நிலையை உடையவர்கள் என்பதை இங்கே காட்டி, அதனால்தான் அப்படி தத்தம் செய்து கொடுத்த காரணத்தினாலே தான் தற்போதமற்று இரண்டரை கலந்திருந்தார் என்பதை இந்த பாடலே சொல்லுகிறார் என சொல்லி அடுத்த 43வது திருப்பாடல். பழமையாவாதனையில் படிந்த மன பந்தத்தின் விளைவினால் தலைமயங்கி வேறு வேறு உரு எடுத்து சுழல் குயவன் தீரியை போல் கடலில் சுழல் வேணோ மழவிடையாய் பால் வண்ணா வானவர்தம் கோமானே. என்ன அர்த்தம்? பழமையா வாதனையில் படிந்த மன பந்தத்தின் விளைவினார். பழவினையின் காரணத்தினாலே நான் பந்தப்பட்டு, மனவாசனையின் காரணத்தினாலே வினைகள் செய்து அது படிந்த பந்தத்தின் விளைவினார் தலைமயங்கி, என்னுடைய அறிவு எல்லாம் மயங்கி வேறு வேறு உருவு எடுத்து வேறு வேறு உருவு எடுக்கின்றேன். எப்படி எடுக்கின்றேன்? உதாரணத்தை சொல்றார் பாருங்க. சுழல் குயவன் திகிரியை போல். அந்த குயவனையும் திகிரியையும் சொல்லி காட்டார். நம்முடைய பிறப்புக்கு குயவனையும் திகிரியை சொல்லி காட்டப்படும். இது என்ன பொருளிலே வருகிறது என சொன்னால், இந்த பானை தானாக வராது. குயவன் அந்த திகிரியிலே வைத்து மண்ணை வைத்தால் தான் மண் பானையாகும். அதே போல இந்த ஆன்மா தானாக ஒரு வடிவமுடைய ஒரு பிறப்பு எடுக்காது. சிவமாகி அந்த குயவன் தான் மண்ணாகி அந்த உயிரை திகிரியிலே வைத்து அவன் என்ன செய்கிறான்? உடம்பை கொடுக்கிறான். இந்த மண் தான் நினைத்த வடிவத்தை பாத்திரமாக வராது. மண் தானா நினைச்சு பானையாகவோ
ஒரு பொம்பர் சிட்டியாகவோ கலையமாகவோ அல்லது உலை மூடியாகவோ அது வடிவெடுக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லை மண்ணுக்கு. குயவன் என்ன வடிவம் என நினைத்து வணைகிறானோ அந்த வடிவம் தான். இதே போல ஆன்மாவுக்கு இன்ன பிறப்பு வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து அந்த உடலை தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரம் ஆன்மாவுக்கு இல்லை. குயவன் நினைவுப்படியே மண் ஒரு பாத்திரமாவதை போலத்தான் சிவத்தின் அது விருப்பத்தின்படியே ஒரு ஆன்மா ஒரு பிறப்பை வடிவத்தை எடுக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். இதான் சொல்லி காட்டுகிறார். வேறு வேறு உருவெடுத்து சுழல் குயவன் திகிரி போல. இன்னொன்று இந்த ஓமானத்துல இன்னொரு செய்தி சொல்லி காட்டுவார். இந்த குயவத்துல நான் போய் பார்த்திருக்கிறேன். குயவன் அப்படி வட்டமா ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும், அதுக்கு மேல ஒரு பீடமா இருக்கும், அதுக்கு மேலத்தான் மண்ணை வைத்து கொண்டு அப்படி குயவன் வணைவான். பானையாகவோ சட்டியாகவோ உலை மூடியாகவோ அல்லது பூஜாவாகவோ எது வேணாலும் செய்வான். சமயத்தில் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கின்ற பொழுது மேல இருக்கிறது எடுப்பான். அவன் சுத்தி விட்டு என்ன செய்வான், சில நேரங்கள்ல கையை கழுவிட்டு வெத்தில போடுவான். ஆனா அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும், நானாக சுத்தி கொண்டே இருக்கிறது. அதே போல இந்த ஆன்மாவானது பிறப்பிலே சுழன்று கொண்டே இருக்கிறது. தானாக சுழல்ல, குயவன் சுற்றியதால் சுற்றுகிறது. ஆனா நமக்கு எப்படி தெரிகிறது? அது முதல்ல பார்க்க தானா சுற்றுவது போல் தெரியும். ஆனால் அப்படி இல்லை. குயவன் சுழற்றி முடித்தாலும் சிறிது நேரம் தானாக சுழலுகிறது. எனவே அந்த சுழற்றுபவன் குயவனே. இரண்டாவது அதுல ஒரு இது என்னன்னா, அது சுழலுகின்ற பொழுது எது தொடக்கம் என்று முடிவு என்று தெரியாமல் சுழன்று கொண்டே வரும் திகிரி. எனவே நம்முடைய உதாரணத்துக்கு சொல்லுகின்ற பொழுது அங்கே தீப்பந்தத்தையும் வண்டி சக்கரத்தையும் உண்மையான சொல்வார்கள். தீப்பந்தம் என்னது? அங்கே சொல்லுகின்ற பொழுது தீப்பந்தத்தை சுத்துகின்ற பொழுது முதல் முடிவு எது என்று தெரியாதபடி சுழன்று கொண்டு வருகிறதோ அதே போல வண்டி சக்கரம் சுழலுகின்ற போது எது தொடக்கம் எது முடிவு என்று தெரியாமல் சுழன்று கொண்டே வருகிறதோ அதே போல குயவன் அந்த திகிரியும் முடிவு எது தொடக்கம் எது முடிவு எது என்று தெரியாதபடி சுழன்று கொண்டே இருக்கிறது. இதே போலத்தான் கொள்ளிவட்டமும் காற்றாடியும் என்று நம்முடைய நூல்களை சொல்லப்பட்டார்கள். எனவே இப்படி பல பிறப்புகள் எடுக்கிறதற்கு குயவனையும் திகிரியையும் வைத்து நம்முடைய சைவத்திலே சொல்வது உண்டு. சுழல் குயவன் திகிரியை போல் பவக்கடலில் வீழ்வேனோ மழவிடையாய். இந்த மழவிடையாய்னா என்ன அர்த்தம்? இடமம் என சொல்லக்கூடியதற்கு 2 கொம்பு. ஒரு கொம்பு எந்த வடிவத்தில் இருக்கிற அந்த வடிவத்துல இன்னொரு கொம்பு இருக்கும். ஒன்று இப்படி இருந்தால் இன்னொரு கொம்பு இப்படி இருக்கும். ஒரு கொம்பு இப்படி இருந்தால் இன்னொரு கொம்பு இப்படி இருக்கும். ஒரு கொம்பு இப்படி இருந்தால் இன்னொரு கொம்பு இப்படிதான் இருக்கும். என்ன பரிமாணத்திலே, என்ன உயரத்திலே, என்ன வடிவில் இருக்கிறது அடுத்த கொம்பு. அந்த தர்ம தேவதை என சொல்லக்கூடியது வினைக்கு ஏற்ற பயனை தருபவன் யான் என்று காட்டுவதற்காகத்தான் நம்முடைய பெருமானானவர் அங்கே தர்ம தேவதையிலே வந்திருக்கிறார். தர்ம தேவதையாக வினை என்ன அர்த்தம்? வினைக்கு ஏற்ப உடம்பை கொடுப்பவன், வினைக்கு ஏற்ப உடம்பை கொடுப்பவன் என்று காட்டுவதற்காகத்தான் அங்கே இடமத்தின் மேல் வருகிறான் என்பதை நம்முடைய நூல்களிலே அங்கே சொல்லி காட்டப்பட்டது. ஆகையினாலே என்னுடைய வினைக்கு ஏற்ப பிறப்பை கொடுப்பவன் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் மழவிடையாய் பார்வண்ணா வானவர்த்தம் கோமானே என சொல்லி காட்டுகிறார். இதுல ஒரு பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், உயிர்களுக்கு பிறப்பை ஆழ்த்துவதும் சிவனே, பிறப்பு துன்பத்திலே இருந்து படுகின்ற அந்த ஆன்மாவை கடை தேற்றுவதும் அவனே. பந்தமும் வீடும் ஆயினான் கான், பந்தமும் வீடும் ஆயினானே திருப்பொற் சின்னத்திலேயும் வருகிறது, அங்கே போட்டு திருவகையிலேயும் வரும். பந்தமும் வீடும் உயிர்களை எல்லாம் பக்குவப்படுவதற்காக, வினைப்பயனை நுகருவதற்காக பிறப்பிலே அழுத்துவது அவனே. வினைப்பயனை அழுத்துவது அவனே. அப்படி அழுத்துகின்ற அவன் பக்குவ காலத்திலே இந்த உயிர்களை எல்லாம் மாயையில் நின்று நீக்கி அருள்வதும் அவனே. அதான் பந்தமும் வீடும். பந்தத்தை கொடுப்பதும் அவன் தான், நீக்குவதும் அவன் தான். இந்த பந்தத்தில் அமிழ்த்துவன் அவனே என்று காட்டுவதற்காகத்தான் தாய்மான சுவாமிகள் அழகாக தன்னுடைய திருவாக்கிலை சொல்லி காட்டுவார்.
பாய புலிமுன் தன்கன்றை தள்ளினார் போல் அகிலமாய படைக்கே என்னை இலக்காக தள்ளினையே. என்னுடைய கர்மத்திற்கு ஏற்ப அகிலமாய படையிடம் என்னை தள்ளி விட்டாயே என்று தாய்மான சுவாமி சொல்லி காட்டுகிறார். இறைவனானவன் பிறப்பை தருவதும் அவனே, சூழலில் அகப்பட்டிருக்கின்ற ஆன்மாக்களை விடுவிப்பதும் அவனே. இதை நம்முடைய குருஞான சம்பந்த சிவபோகசாரத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார். முற்றின்பமாம் அருளில் மூழ்குவதும், ஒரு ஆன்மாவானது முற்றின்பம் சேர்க்கக்கூடிய வீடு பேற்றிலே சென்று பேரானந்தத்தில் திளைப்பதும், முற்றின்பமாம் அருளில் மூழ்குவதும், மோகமிகு சிற்றின்பமாம் மருளில் சேர்குவதும், மோகத்தை தூண்டுகின்ற மாயையிலே கிடக்கின்ற ஆன்மா சிற்றின்பத்திலே மயங்குவதற்கும் மருளிலே மயங்குவதற்கும், உற்று எங்கு அறிந்தால் நல் நெஞ்சே அகிலமெங்கும் செறிந்தான் செயலே தெளி, அகிலமெங்கும் செறிந்தான் செயலே தெளி என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறைவன் தான் உயிர்களுக்கு பந்தத்தையும் ஏற்படுத்துகிறான். அந்த பந்தத்தில் இருந்தும் விடுபடுத்துவதும் அவனே. இப்போ இந்த இடத்துல எதற்காக நம்முடைய அதிவீரராம பாண்டியனார் இந்த விண்ணப்பத்தை ஏற்படுத்துகிறார் என சொன்னா, பிறப்பிலேயே அழுத்தி கிடக்கின்ற எனக்கு முக்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உனக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. நீரே எனக்கு முக்தியினை சேர்த்துதல் வேண்டும் என கேட்கிறார். அதுதான் இது அந்த சென்னிப்பத்தில சொல்லி காட்டார். மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். மாயையிலே அமிழ்த்துவதும் அவன் தான், அந்த மயக்கத்தை தெளிவிப்பதும் அவனே. அதான் மாய வாழ்க்கை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். எனவே இறைவன் நினைத்தால் நம்முடைய பெருமான் என்ன செய்யலாம்? அங்கே மாயையிலையும் அமிழ்த்தலாம், மாயையில் இருந்து நீக்கி மேலான வீடு வீட்டலையும் அவன் தர முடியும் என்பதை அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இன்னும் நம்முடைய நூல்களிலே பல செய்திகள் இருக்கிறது. அதாவது இறைவன் தான் தான் விரும்பினால் ஒரு ஆன்மாவுக்கு முக்தி பேரையும் கொடுப்பான், இல்லை என்றால் அவன் மாயையிலும் அமிழ்த்து விடுவான். ஆகையினாலே அங்கே இறைவன் என சொல்லக்கூடியவன் அவன்தான் பிறப்பும் கொடுப்பான், முக்தி பேரும் கேட்கிறான். இது எதற்காக சொல்கிறான் என சொன்னால், அதிவீரராம பாண்டியனாருடைய உள்ள கடக்கை, என்னை காயத்தில் கொண்டு புகுத்தியதும் நீயே, முக்தி பேரில் வைக்கக்கூடிய மேலானவனும் நீயே. ஆகையினாலே நீ என்னை காயத்திலே புகுத்திய நீ என்னை வீட்டுலகத்தில் கொண்டு போய் உன்னால் சேர்க்க முடியும், சேர்த்து விடு என்று விண்ணப்பம் செய்வதுதான் குறிப்பு பொருள். இது திருவாசகத்திலே எந்த திருப்பாடலை நினைவுறுத்துகிறார் என சொன்னால், திருவாசகத்தில 33வது பதிகமாகிய குழைந்த 10ல 8வது பாடல்ல இங்க அழகாக இங்க சொல்லி காட்டுகிறார். ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம், காயத்து இடுவாய், என்னை ஒரு பிறப்புக்குள்ளேயும் செலுத்துவார், உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. நீ என்னுடைய கண்மத்திற்கு ஏற்ப காயத்து இடுவாய், கடற்கீழ் வைப்பாய். ஆகையினாலே ஒரு ஆன்மா மாயையில் அழுந்தி பிறப்படுப்பதற்கும் வீடு பேர் பெறுவதற்கும் காரணம் இந்த ஆன்மாவினுடைய அந்த மர தொடர்பு. அந்த மரபந்தம் இருக்கின்ற வரை பிறப்பு கொடுத்து கொண்டே இருப்பான். மரபந்தம் விடுபட்ட பின்பு அவன் திருவடிக்குள்ளே சேர்க்கிறான். ஆனால் மாயையில் அமிழ்த்துவதும் திருவடி பேரில் சேர்த்துகின்ற அதிகாரமும் சிவனிடத்தே உள்ளது என்பதை இங்க குறிப்பு பொருளாக சொல்லுகிறார் என சொல்லி இந்த ஒரு பாடலை படித்து இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். பழமையா வாதனையில் படிந்த மனப்பந்தத்தின் விளைவினால் தலைமயங்கி வேறு வேறு உரு எடுத்து சுழல் குயவன் திகிரியை போல் பவக்கடலில் சுழல்வேனோ மழவிடையாய் பால் வண்ணா வானவர்த்தம் கோமானே. திருச்சிற்றம்பலம். மேதினி மிகவும் வாழி
வேத வெண்காடு வாழி, ஆதிநூல் அனாதி நூலாம் அமல நூல் இரண்டும் வாழி, நீதிசேர் அரசன் வாழி, நீரும் ஐந்தெழுத்தும் வாழி, மாதவர் முனிவர் வாழில், மையம் மேல் வானம் வாழி வாழி. திருச்சிற்றம்பலம்.